I am Yuvraj Singh, son of Harbhajan Singh, great grandson of Maninder Singh. Hello. Hi, I'm Sure. பேரு திவ்யா, வயசு 18, படிச்சது ஸ்டெல்லா மேரிஸ், பிறந்தது விஜய் ஹாஸ்பிடல், ஸ்டேட்டஸ் சிங்கிள், மெட்ராஸ்ல ஸ்குவாஷ் சாம்பியன், நேஷனல் சாம்பியன் ஆனோன்னு சிங்கப்பூருக்கு ட்ரைனிங் வந்திருக்கீங்க. டீகே என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? பாஸ்போர்ட் காணும் நீங்க இந்தியன் எம்பசிக்கு ஃபோன் பண்ணீங்க. இந்தியன் எம்பசி அம்ச்ச ஒரு திறமையான, அழகான, இளமையான ஆபீசர் என்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களே. லகேஜ் பத்தி मैं नहीं बोलता. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோமா? ஏய், உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரியும் இல்ல, சிங்க மாதிரியும் இல்ல. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. डाउट? वन मिनट मैडम, इधर आइए. இப்ப நம்பர் நான் சிங்குன்னு சிங்கிஸ் கிங் சிங்கிஸ் கிங் போன் பேச முடியாதா? பணம் இல்ல. என்ன என்ன சிங்குங்கற தமிழ்ல பேசுற எப்படி? இதெல்லாம் ஒரு கேள்வி. அப்பா சிங்க, அம்மா தமிழ். வெச்சுக்கவா? அப்ப நீ தமிழ் சிங்க? தமிழ் சிங்கம், சிங்கம், தமிழ் சிங்கம். போன் கார்டு டாப் அப் பண்ணலடா, பணம் இல்லடா. என்ன உன்னை இத ஆட்டிக்கிட்டே இருக்க? ஆமா, ஒரு சிங்க நம்பி இவ்ளோ பெரிய போஸ்டிங்க எப்படி இந்த ஊர்ல கொடுத்தாங்க? நானும் வந்தல பாத்துட்டு இருக்கேன். ஓர கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஊர் பேர் என்ன? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல சிங்கக்கு வேலை கொடுக்காம உங்க அப்பனுக்கு வேலை கொடுப்பாங்க? எனக்கு ஒன்னு தெரிஞ்சாகணும். எனக்கு ஒன்னு தெரிஞ்சாகணும். நான் போய் கேட்டு வரேன். அது வரைக்கும் இங்கே இரு. டேய், உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? போன்ல பேலன்ஸ் இல்ல, கையில காசு இல்ல, அப்புறம் எப்படி பேச முடியும்? ஏன் அங்கேயே கலட்டுற? உடனே போன் பண்ணு. உடனே தானே போன உடனே போன் பண்றா. அப்ப போடா, irresponsible fellow. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாஸ்போர்ட் திருடன் போன் வரும், எடுத்து பேசுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஆபீசர்னா 4 விஷயமும் தெரியுமா, நம்புங்க. போன் எடுத்து பாருங்க, எடுத்து பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ திவ்யா, நான் தான் பாஸ்போர்ட் கடத்தல் மன்னன் பேசுறேன். நான் சொல்றத அப்படியே செய்தினா உன் பாஸ்போர்ட் உனக்கு கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்குக்கு வா, தனியா வா. வர பின் குறிப்பு, வரும்போது $100 எடுத்துக்கிட்டு வா. சர்வீஸ் சார்ஜ் தருவியா? ஓகே ஓகே ஓகே, நான் தரேன். थैंक यू. நான் போய் பாஸ்போர்ட் வாங்குறேன். அரே அரே நில்லுங்க. படா கதையாக்குதே இது. உன்னை வச்சுதான் நான் லைஃப்ல ப்ரமோஷன் ஆகணும். கை போடு. உன்னை வச்சுதான் நான் திருடனை பிடிக்க முடியும். திருடனை பிடிச்சா நான் ஜாப்ல ப்ரமோஷன் வாங்க முடியும். வா போலாம். இதுதான் அவன் சொன்ன இடம். ஏய், நீ கார்லயே இரு. பாஸ்போர்ட் நான் வாங்குனதும் நீ அவனை புடிச்சுக்கோ. பிளான் ஓகே? ஓகே. திருடா, நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? மரியாதை மரியாதை. திருடன் சார் எங்க சார் இருக்கீங்க? ஏய், உன்னை தனியா தான வர சொன்னேன். கூட ஒரு தடியனை கூட்டி வந்திருக்கற. கூட ஒருத்தனா? ஐயோ, உன்ன ஏய், உன்ன கார்ல தான இருக்க சொன்னேன். ஏயா இங்க வந்த? நேச்சர் கால். நம்மளுக்கு முட்டிச்சு, அதான் இங்க வந்துச்சு. யாரவன்? போலீஸ் தானே? போலீஸ் இல்ல, பாஸ்போர்ட். பாய் ஃப்ரெண்ட், மை பாய் ஃப்ரெண்ட். பாரு, பாய் ஃப்ரெண்டா? நான் நம்ப மாட்டேன். உன் மேல சத்தியமா பாய் ஃப்ரெண்ட் தான். அப்படினா அவனை கட்டி புடி. அப்பதான் பாஸ்போர்ட். அதெல்லாம் வேணாங்க. பாஸ்போர்ட் வேணுங்க. அதுக்காக சும்மா நடிப்பு தானே, ப்ளீஸ். நீங்க இவ்ளோ கேக்குறதுனால வாங்க கட்டிக்கங்க. விடியா. யோ, இதோ $100. என் பாஸ்போர்ட் குடியா? இல்ல, எனக்கு உங்க ரெண்டு பேர் வேலையும் நம்பிக்கை வரல. I have no belief in you. உனக்கு நம்பிக்கை வரலங்கிறதுக்காக நாங்க என்ன நடு ரோட்ல முத்தமா கொடுக்க முடியும்? ஏய், அவனுக்கு இதெல்லாம் தோணல. நீ வேற சொல்லி கொடுக்கறியா? கரெக்ட். முத்த கொடுத்தாதா பாஸ்போர்ட். அதெல்லாம் முடியாது. இல்லடா, பாஸ்போர்ட்ட கிழிச்சு ஓ கூட வர்றாளே குர்தானி அவகிட்ட கொடுத்து டிக்கெட் சொல்லிடுவேன். I will make her eat. ஏ லड़की, நம்ம கிட்ட இந்த நமிதா லுக்லாம் வேண்டாம்.
உங்க பாஸ்போர்ட்டுக்காக எங்க கற்பை நாங்க இழக்க முடியாது. நாளைக்கே எனக்கு கல்யாணம் நடந்து நம்மளுக்கு பொண்டாட்டி வரும்போது அவகிட்ட பாஸ்போர்ட் ஆல்ரெடி கார்ல வச்சாச்சு. கன்னத்தை தின்னது போதும், போங்க. Had underwent the surgery. 30th Jones Cup, Anthony Sante. நான் வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு கன்னி பொண்ணு முன்ன பின்ன தெரியாதவனுக்கு முத்தமா? பாஸ்போர்ட் தான் வந்துருச்சுல, அப்புறம் என்ன? ஒசைக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ண. பேருக்கு தான் நான் பிசியோதெரபிஸ்ட், ஆனா நான் சொல்ற எதையும் நீ கேட்காத. ஹலோ, do you have South Indian food? Okay, okay, okay. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? ஹோட்டல் சகந்தலா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லெமன் ரைஸ் யார் செஞ்சது? எங்கள் அண்ணன் சமையல் மன்னன் கோலா குமார். குட். ஓகே. என் லைஃப்ல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. இது செஞ்ச கைக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்கணும். போய் கூட்டிட்டு வாப்போம். இப்பவே எங்க அண்ணன் அள்ளி கொண்டாந்து இங்க போடுறேன். பாஸ், ஒரு ஃபிகர் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணுமா? முத்தமா? எதுக்கு? எல்லாம் உங்க லைம் ரைஸ்க்கு மயங்கிதான். மயக்க வருதா? பொதுவா என் சாப்பாட்டை சாப்பிட்டா வாந்தி பேய் தானடா வரும். இது என்ன புதுசா மயக்கம்? என்னன்னு பாக்குறேன். தள்ளிக்கோ. ஐயோ, இவளுகளா? பாஸ், முத்தம் கிடைச்சதா பாஸ்? கொஞ்சம் விட்டா மொத்தமும் கிடைச்சிருக்கும். ஏன் பாஸ்? அட ஆப்பிரிக்கா கரடி, அந்த 6வது டேபிள்ல குட்டி யானைக்கு கவுன் போட்ட மாதிரி ஒண்ணு உட்கார்ந்து இருக்குதே, அதானே கிடைச்ச முத்தம். அதேதான். அவகிட்ட போய் அண்ணன் காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு போய் சொல்றா. ஏன் பாஸ்? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதடா, உயிர் போற விஷயம்டா, போடா போ. ஐயோ அம்மா, அவகிட்ட மாட்டினா பேண்ட கலட்டிலடா, பெண்ட கலட்டுவா. நீங்க வேணா கிளம்புங்க, அண்ணன் காலையிலே கிளம்பிட்டாரா. கிளம்பிட்டாரா? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, முத்தத்தை வேணா மொத்தமா என் கையில கொடுங்க, அண்ணன் கை குலுக்கி வாங்கிக்கிறேன்னு இருக்காரு. அப்படியா? கேக்குதா முத்தம்? காலையிலே கிளம்பி போனவன் இப்ப எப்படிடா சொன்னா? உள்ள இல்லாம சொல்லி விட்டாரு. அவனை வர சொல்டா. போ. என்னடாச்சு? பாஸ், உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறாளுங்க பாஸ். என்ன கங்கணம் கோமணங்கிறானே, எப்படி எஸ்கேப் ஆவறது? டேய் குடுறா, நான் கொடுத்துக்கிறேன், போடா. பாஸ், உங்க தோலையே உரிக்க போறாளுங்க. தோசையை வச்சு என்ன செய்ய போறீங்க? கெட்டி சட்னி வச்சு தொட்டு தொட்டு நக்க போறேன், போடா. இத வச்சு எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு மட்டும் பாருடா. மதையான மிஸ்ஸிங், அது வர்றதுக்குள்ள நான் எஸ்கேப். என்ன இங்கேயும் டிராபிக்? தோசை தோசை. நான் என் உயிருக்கு பயந்து இந்த தோசை பின்னாடி ஒளிஞ்சு வர்றேன். நீ யாருக்கு பயந்து வர்ற? நான் யாருக்கும் பயந்து வரலடா, உன் உயிரை எடுக்க வந்தேன். என்னடா பேய பார்த்த மாதிரி ஓடுற? ஒரு பேய் இல்லடா, 2 பேய். என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடுறான். டேய், அந்த பாஸ்போர்ட் காரிங்க மோப்பம் பிடிச்சு நம்ம ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டாளுடா. இனி என்ன? சோ வாட்? சோ வாட்டாவது சுருளி வாட்டாவது சிங்கப்பூர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளை இப்படி குனிய வச்சு குஷன் கறியில இருந்து 3/4 கிலோவா உருவிடுவாங்கடா. மிஸ்டர் கோலாகுமார், எதுவா இருந்தாலும் அனுபவிக்க போறது நீங்க தானே. எப்படி? ஒன்னதான் அவங்களுக்கு அடையாளம் தெரியும். நான் அன்னைக்கு சிங்கடப்ல தானே இருந்தேன். பல்லே பல்லே, ஷாவா ஷாவா. என்ன அவங்களுக்கு அடையாளம் தெரியாதே. இப்ப தெரிஞ்சு போச்சுடா. மிஸ்டர் கோலாகுமார் இல்ல, இனி நான் வெறும் குமார். கோலாக்கு என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் வேரோட புடுங்க போறாங்களே. அத நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. எந்த பக்கம் ஓடினாலும் 1/2 மணி நேரத்துல சிங்கப்பூர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கடல் வந்துருது. எனக்கு ரன்னிங் தான் தெரியும், ஸ்விம்மிங் தெரியாது. அதனால என்ன மன்னிச்சிருங்க. கரெக்ட். இவன் ஓம் போடுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். You cheat. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், ஏந்திரு. ரொம்ப டயர்டா இருக்குது, பக்கத்துல பட. அத பத்திலாம் கொஞ்சம் பேசுவோமா? கண்டிப்பா இந்த விஷயத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன். போலீஸ்லாம் எதுக்கு திவ்யா? எந்த பனிஷ்மென்ட் இருந்தாலும் உன் கையாலே கொடு ப்ளீஸ். நோ வே, எதுவா இருந்தாலும் போலீஸ் தான். ஓ, எனக்கு என்ன வந்துச்சு? நமக்கு தெரிஞ்ச முத்தா மேட்டர் நாளைக்கு சிங்கப்பூர் முழுக்க தெரிய போகுது. பரவாயில்லையா? யோ! நீ You cheat, scoundrel rascal. என் மூஞ்சிலே முழிக்காத. திவ்யா, ப்ராமிஸா சொல்றேன்.
உன்னை டீஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ இல்ல உடம்பு சுகத்துக்காகவோ நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கல. உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். அழகான பொண்ணை பார்த்தா எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற யூசுவல் டயலாக் தான். இல்ல, உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ அழகாவே இல்ல. முன்ன பின்ன தெரியாத ஒரு குழந்தையோட அழுகிய நீ நிறுத்தினப்போ உன் குழந்தை மனசு எனக்கு தெரிஞ்சது, பிடிச்சிருந்தது. திவ்யா, உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ அழகான பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பின்னாடி ஒரு பொண்ணு கூட எனக்கு அழகாவே தெரியல. That's love. ஏய், தூ.